ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம படிக்க போகக்கூடிய ஸ்டிச்சு பேர் வந்து ஸ்டார்ட் அண்ட் லாங் ஸ்டிச். அதுக்கு நான் ஒரு சதுரமாக ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சதுரமாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நீட்டாக போடுங்க, ஸ்கேல் வச்சு நீட்டாக வரைஞ்சி போடுங்க. ஓகேங்களா? போட்டுட்டு அதை சுற்றியும் நம்ம சங்கிலி தையல் போட்டுக்கலாம். நம்ம எந்த ஒரு ஒர்க் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு சங்கிலி தையல் போடுவோம் இல்லையா? அதே மாதிரி இதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு சங்கிலி தையல் போட்டுப்போம். ஓகே, நம்ம இப்போ எப்பவும் போல் சங்கிலி தையல் போட்டோமா. இப்போ நான் நடு சென்டர்லேருந்து எடுத்து இப்போ இந்த ஸ்டிச் என்ன லாங் அண்ட் ஸ்டார்ட் ஸ்டிச் அப்படி தானே. அப்போ நம்ம என்ன பண்ணோம், லாங்காக சங்கிலி தையலை கொஞ்சம் லாங்காக, அதுக்காக ரொம்ப லாங்காக போட்டுறாதுங்க, ஓரளவுக்கு மீடியமாக லாங்காக போடுங்க. இப்போது இங்கே வந்த உடனே இப்போ இந்த இடத்துல இது முடியுது அப்படி தானே. இங்கே முடிச்சுட்டு இதுக்கு வெளியே ஒரு குட்டியாக சங்கிலி தையல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டன் வரும்போது நான் இருக்கா சங்கிலி தையல் இதுக்கும் இடையில என்ன போட்டிருக்கேன் அப்படி தானே. அப்போது அந்த இடத்துல நடு சென்டரில் பாதியில் போடணும். ஓகேங்களா? நடு சென்டரில். இப்போ இந்த இடத்துல நடு சென்டரில் இப்போது சங்கிலி தையல் என்ன இருக்குது, இதில் நடு சென்டர் கனெக்ட் பண்ணி போடணும். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. இப்போ சங்கிலி தையல் என்ன பண்ணுறோம், இப்போ நீங்கள் நான் லாங்காக என்ன போட்டிங்களா, இதில் ஒரு ஸ்டிச், அடுத்தல இதில் ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று, இப்படி நம்ம கொஞ்சம் லாங்காக போட்டுட்ருக்கோம் அப்படி தானே. அடுத்து ரெண்டாவது ரிட்டன் வரும்போது இப்போ இங்கே ரெண்டெண்ணா இருக்குவா, இந்த இதுக்கு நடு சென்டர், இப்படி அடுத்து வரும்போது இந்த நடு சென்டர், அடுத்து வரும்போது இந்த நடு சென்டர், அப்படி இதை ஒட்டி இந்த மாதிரி போடணும். அதுக்கு அடுத்து போகும்போது இப்போ இதில் நடு சென்டர் என்ன இருக்குது, அடுத்தால இதுக்கு நடு சென்டர் இது தானே, இந்த மாதிரி இப்படி போட்டு போகணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இது ஸ்டார்ட் அண்ட் லாங் ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் இந்த கார்னர் வரும்போது இப்போ இந்த இடத்துல வந்துச்சு. ஓகேங்களா? இப்போது நீங்கள் இங்கே போட்டுட்டீங்க, ஆனால் இனி இங்கே இதில் போட்டோன்னா குட்டியாக இருக்கும். இங்கே போட்டால் இப்படி போட்டுட்டு நீங்கள் இப்படி இழுக்கும்போது இது இந்த மாதிரி வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல இங்கே இந்த சங்கிலி தையலுக்கு உள்ளாடி ஒரு சங்கிலி தையல் போட்டுட்டு தான் மறுபடியும் இங்கேயும் போய் போடுறது, அப்புறம் இங்கே வரணும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ இதுக்கு நடு சென்டர். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் போடணும். எங்கேயுமே கேப் வராமல் கிளாத்து அடியில் இருக்க கிளாத்து தெரியக்கூடாது, நெருக்கமாக கொடுக்கணும். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. நடு சென்டர் கனெக்ட் பண்ணி நான் கொடுத்துட்டே இருக்கேனா. இப்போ இங்கே வரும்போது இப்போ இது ஓகே, இந்த இடத்துல வரும்போது லாங்காக இங்கே கொடுத்தாச்சா. இனி இங்கே இது ஓகே, இங்கே குட்டியாக ஒரு சங்கிலி தையல் போட்டு மறுபடியும் ரிட்டன் வரும்போது அந்த நடு சென்டர் கனெக்ட் பண்ணி, இப்போ இங்கே வரும்போது எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு இது லாங்காக வராது. இப்போ இந்த இடத்துல வரும்போது எனக்கு கொஞ்சம் சின்னதாக வருது அப்படி தானே. அப்போ என்ன பண்ணுறேன், நான் இங்கே ஒருக்க போட்டுட்டு, கண்டிப்பாக நீங்கள் இங்கே போட்டுட்டு இங்கே போட்டு தான் இங்கே போகணும். ஓகேங்களா? அப்போ தான் அது நீட்டாக வரும். சரிங்களா? நடு சென்டர் கனெக்ட் பண்ணி கரெக்டாக ஃபுல்லாகவே நம்ம போட்டு முடிக்கும். இப்போ இதில் இங்கே வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல இதில் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே போகணும். உங்களுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி சொல்லுவோம், இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. இங்கே லாங்காக ஒன்று போடுறோமா, லாங் ஸ்டிச்சு. அப்போ இதில் ஒன்று, அதுக்கப்புறம் அடுத்தல இங்கே இந்த மாதிரி நீங்கள் போட்டே இருக்கீங்க. அடுத்து இங்கேருந்து மறுபடியும் ரிட்டன் இங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு நடு சென்டர் இங்கே. ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்டிச். அடுத்தால இங்கேருந்து மறுபடியும் நம்ம போகும்போது என்ன பண்ணுறோம், அப்புறம் இதுக்கு இங்கே இருக்கா, அப்போ இங்கே நடு சென்டர் இந்த இடத்துல, அப்புறம் இங்கே இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம அந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச்சு போட்டு முடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகேங்க, இது ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இது முடிச்சுட்டு இதுக்கு நான் ஒரு ஷேப் கொடுப்பேன். அதையும் முடிச்சுட்டு நம்ம இதுக்கும் நம்ம ஒரு பிக்சர் போடணும். ஓகேங்களா?
ஓகே. இப்போ வந்து நான் வந்து ஒன் சைடு ஃபுல்லாக போட்டுட்டேன். நீங்களும் இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து 2 சைடும் போட்டு முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2 சைடும் போட்டு முடிச்சுட்டு சுற்றியும் கண்டிப்பாக சங்கிலி தையல் போடணும். சங்கிலி தையல் போட்டு முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஷேப் இந்த மாதிரி தாமரை ஒன்று வரைஞ்சிக்கோங்க. தாமரையோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஃப்ளவர் வரைஞ்சாலும் கூட ஓகே தான். ஓகேவா? அந்த மாதிரி வரைஞ்சி அதில் இந்த ஸ்டார்ட் அண்ட் லாங் ஸ்டிச்சை கொடுக்கணும். ஓகே. இப்போ வந்து இதில் என்னென்ன கொடுப்பீங்க? ஃபஸ்ட்டு வந்து சுற்றியும் சங்கிலி தையல் கொடுத்துட்டு நடுவில் இருந்து ஆரம்பிங்க. சைடில் இருந்தே வரண்டாம். இந்த மாதிரி நடுவில் இருந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது ஒரு சைடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த சைடு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி இது ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிக்சர் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு சும்மா தெரியறதுக்காக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது தான் எடுக்கணும்னு இல்லை. நீங்கள் ஒரு பறவையோ இல்லை ஒரு டாக்கோ எதுனாலும் எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் வந்து நம்ம இந்த ஸ்டிச்சை நீங்கள் போட்டு அனுப்புகிறீங்க. ஓகேங்களா? நான் வந்து இந்த பிக்சர் வந்து பிரிண்டர்ஸ் ஆப்பில் தான் இருந்து எடுத்தேன். நீங்களும் இருந்து எடுத்து எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.